அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, சிந்தனையாளர்களுக்கு இடையில், அறிஞர்களுக்கு இடையில் நடக்கும் உரையாடல் எப்போதுமே நமக்கு பல சுவாரஸ்யங்களை தரக்கூடியவை. அறிஞர் ஹசன் பஸரி அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய நெருங்கிய மாணவர்களில் ஒருவரும் தனக்கு பணிவிடை செய்வதற்காகவே தன் ஆயுளை அர்ப்பணித்து கொண்டவருமான தன்னுடைய சீடரிடத்தில் சொல்கிறார்கள், தம்பி, இரவு நேரம் கடந்து விட்டது, பசி வந்து விட்டது, ஆகையினால் உணவை எடுத்து கொண்டு வா, நாம் சாப்பிடுவோம், அடுத்த வேலைகளை பார்க்கலாம் என்று சொன்னார்கள். அவர் உணவை எடுத்து மேஜையின் மீது வைத்துவிட்டு அல்லது விரிப்பை விரித்து வைத்துவிட்டு வாருங்கள் என்று அழைக்கின்ற இந்த இடைவெளியில் வாசலிலே ஒரு யாசகர் வந்து நின்று, ஏதாவது கொடுங்கள், எனக்கு பசிக்கிறது என்று கேட்டார். சீடரோ மொத்த உணவையும் மூட்டை கட்டி அவர் கையிலே கொடுத்து விட்டார். ஹசன் பஸரி அவர்கள் சீடர் அழைப்பார், உணவு உண்ணச் செல்லலாம் என்று காத்திருக்கிறார்கள். அழைப்பு வரவே இல்லை. தம்பி, என்ன இவ்வளவு நேரமாக என்ன செய்கிறாய், எனக்கு கடுமையாக பசிக்கிறதே என்று கேட்டபோது, உணவெல்லாம் தயாராகத்தான் இருந்தது, யாசகர் வந்து கேட்டார், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் என்றார். உடனே இவர் சொன்னார், உனக்கு கொஞ்சமாவது யோசனை இல்லையா, ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார். அதற்கு சீடர் சொன்னார், இமாம் அவர்களே, நீங்கள்தான் எனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள், பிறருக்கு நாம் உணவளித்தால், பசித்திருப்பவருக்கு நம்மிடம் உள்ளதை கொடுத்தால் இறைவன் நமக்கு அதைவிட சிறந்ததை தருவான் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா என்றார். இமாம் அவர்களுக்கோ கோபம் ஒரு பக்கத்திலே வந்தது. தன்னுடைய சீடரின் அறிவினிடத்தை நினைத்து ஒரு புறத்திலே அவர்களுக்கு நகைப்பதா கோபப்படுவதா என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனே தன்னுடைய சீடரிடத்திலே சொன்னார்கள், இமாம் ஹசன் பஸரி அவர்கள், உனக்கு இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது, ஆனால் அறிவு குறைவாக இருக்கிறது என்றார்கள். இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது, ஆனால் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் இப்படி செய்து விட்டாய், அறிவு குறைவாக இருக்கிறது என்றார்கள். சற்று நேரத்தில் உரையாடி கொண்டிருக்கின்ற போதே ஒருவர் அங்கிருந்து கதவை தட்டுகிறார். வெளியிலே இருந்து போய் கதவை தர, யார் வந்திருக்கிறார்கள் என்று பார் என்றார். ஒரு சிறு வயது பையன் ஒருவன் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான். சீடர் கேட்டார், என்னவென்று. இல்லை, என்னுடைய தந்தையார் இமாம் அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்தார், அதை கொண்டு போய் கொடுத்து விட்டு வா என்று சொன்னார் என்று. உடனே உள்ளே அழைத்தார்கள். அங்கே என்ன பேச்சு என்று இமாம் கேட்டார்கள். இதுபோல உங்களுடைய சீடர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மகனிடத்திலே உங்களுக்கு பிடித்த உணவை சமைத்து கொடுத்திருக்கிறார் என்று. உடனே அது விரித்து வைக்கப்பட்டது. இமாம் அவர்கள் சாப்பிட்டார்கள். பிறகு இந்த சீடர் இமாமை பார்த்து சொன்னார்கள், இமாம் அவர்களே, உங்களுக்கு அறிவு அதிகம், ஆனால் இறை நம்பிக்கை குறைவு. எப்படியாவது இறைவன் தருவான் என்று நான் சொன்னேன் அல்லவா, நடந்து விட்டதல்லவா என்றவர்கள் சொல்லி காட்டினார்கள். இமாம் அவர்கள் கோபித்து கொள்ளவில்லை, சிரித்து கொண்டே அந்த இடத்தை கடந்து போய்விட்டார்கள் என்பதோடு வரலாறு நிறைவடைகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இறை நம்பிக்கை. நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய உற்ற நண்பர், உற்ற தோழர் அபூபக்கர் சித்திக் அவர்களோடு சவுர் என்கிற மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய
ஒரு சிறு குகையில் 3 இரவுகள் தங்குகிறார்கள். ஏன் அங்கே தங்கினார்கள் என்றால் அவர்களுடைய தலைக்கு விலை வைக்கப்பட்டிருந்தது. நபிகள் நாயகத்தையோ அவர்களுடைய உற்ற தோழர் அபூபக்கர் சித்திக் அவர்களையோ உயிரோடு அல்லது பிணமாக எப்படி கொண்டு வந்து எங்களிடம் ஒப்படைத்தாலும் அவர்களுக்கு அரபு நாட்டினுடைய சிவப்பு ஒட்டகைகள் 100 வழங்கப்படும் என்று அரபு நாட்டின் பெருமக்கள் அறிவித்திருந்தார்கள். பிரமுகர்கள் ஊரெல்லாம் ஒற்றர்கள் உலவி உலவி தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஒற்றர்களின் கையிலே ஒற்றர்களுடைய கண்ணிலே சிக்கிக் கொள்ளாமல் தப்பிப்பதற்காக அவர்கள் மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் வந்து தஞ்சம் புகுந்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் எதிரிகள் அப்படி இப்படியாக கண்டுபிடித்து மோப்பம் பிடித்து இங்கேதான் இருக்கிறார்கள் என்று மலை உச்சிக்கே வந்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் இருவரையும் எதிரிகளால் பார்க்க முடியவில்லை. அவர்கள் இருந்த இடம் சற்று பள்ளமான இடம், எதிரிகள் இருந்த இடம் உயரமான இடம். தோழர் அபூபக்கர் சித்திக் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்களே, எதிரிகளில் ஒருவன் காலிலே இரும்பு கடித்து விட்டதென்று அவன் குனிந்து பார்த்தால் அவனுடைய கண்களில் நாம் மாட்டிக்கொள்வோம். ஒரு இக்கட்டான நிலை, என்ன செய்வதென்று அவர்கள் பதைத்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஒரு காட்சி. வரலாற்றில் இன்னொரு காட்சி. இறை தூதர் மூசா நபி ஃபிரௌனுடைய கொடுங்கோன்மையை எதிர்த்து இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களை திரட்டி, உன்னை நாங்கள் வணங்க மாட்டோம், ஓர் இறைவனை வணங்குவோம் என்று மக்களை திரட்டி மன்னனுடைய மாளிகையில் சென்று சொன்ன துணிச்சல்காரர். மூசா நபியை வீழ்த்துவதற்கு நாடெங்கிலும் இருந்து சூனியக்காரர்களை வரவழைத்திருந்தார் ஃபிரௌன். சூனியக்காரர்களெல்லாம் பெரிய பெரிய கயிறுகளை எடுத்து கொண்டு வந்தார்கள். ஏதேதோ மந்திரங்களை சொல்லி அந்த கயிறுகளை தூக்கி தரையிலே வீசினால் அவைகள் பாம்புகளாக நெளிந்து கொண்டிருந்தன. இதான் அவர்கள் செய்த சூனியம். இறை தூதர் மூசா நபிக்கு இறைவன் கட்டளையிட்டான், உங்களுடைய கையிலே தான் கைத்தடி கொண்டிருக்கிறதை அதையும் தூக்கி போடுங்கள் என்று. மூசா நபி தூக்கி போட்டார்கள். அது பெரிய பாம்பாக வடிவெடுத்து அந்த சூனியக்காரர்கள் உருவாக்கிய பாம்புகளை எல்லாம் தல்கஃபு மா யஃபிகூன், அனைத்தையும் விழுங்க ஆரம்பித்து விட்டது. ஃபிரௌனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. சூனியக்காரர்கள் அனைவரும் அந்த நேரத்தில் மூசா நபியை இறை தூதர் என்று நம்பி ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் எங்களின் சூனியத்தை விழுங்கும் ஆற்றல் யாருக்குமே கிடையாது. அதை இவர் செய்திருக்கிறார் என்றால் இவர் சூனியக்காரர் அல்ல, இறைவனின் திருத்தூதர், இறைவனுடைய ஆற்றலால் இதை செய்து முடித்திருக்கிறார் என்று நம்பி ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு காட்சி மாறுகிறது. ஃபிரௌன் தன்னுடைய படை பரிவாரத்தினரை எல்லாம் அழைத்து மூசாவையும் அவர்களை நம்பி ஏற்றுக்கொண்ட பொதுமக்களையும் எப்படியாவது கொலைக்களத்திலே நிறுத்தி தண்டித்து விட வேண்டும் என்று திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தான் அந்த கொடுங்கோல் மன்னன் ஃபிரௌன். மூசா நபியை பிடியுங்கள் என்று கட்டளையிட்டான். மூசா நபியோ தன்னை நம்பி ஏற்றுக்கொண்ட மக்களை எல்லாம் வாருங்கள் நாம் ஓடி போய் விடலாம் என்று அழைத்து கொண்டு அவர்கள் ஓடோடி போகிறார்கள். ஓடி போனால் ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்களால் போக முடியவில்லை. முன்னால் செங்கடல் விரிந்து காணப்படுகிறது. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் செங்கடல். பின்னால் திரும்பி பார்த்தால் கொடுங்கோல் மன்னன் ஃபிரௌன் கொடி ஆயுதங்களோடு தன்னுடைய படைகளோடு துரத்தி வந்து கொண்டிருக்கின்றான். என்ன செய்வது? மரணம் நிச்சயம். ஆனால் எப்படி மரணிப்பது என்பதைத்தான் இப்போது தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை. கடலில் மூழ்கி நீரில் மூழ்கி மரணிப்பதா, அல்லது கொடுங்கோல் மன்னன் ஃபிரௌனுடைய கொடுவாளுக்கு பலியாகி மரணிப்பதா? இதான் அவர்களுக்கு முன்னால் இருந்த நிலை. அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் சொன்னார், இன்னால முதுரக்கும், நாம் மாட்டிக்கொண்டோம், அவ்வளவுதான், தொலைந்தோம் என்று சொன்னார். இறை தூதர் மூசா நபி சொன்னார்கள், கல்லா இன்ன மாய ரப்பி சயஹ்தீன், அடச்சி கொஞ்சம் சும்மா இரு, என் இறைவன் என்னோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். இந்த 2 காட்சிகள். நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இங்கே மூசா நபி அவர்கள் சும்மா இரு, என் இறைவன் என்னோடு இருக்கிறான். 2ம் மாட்டிக்கொண்ட நிகழ்வுகள் தான். ஆனால் சிந்தனையாளர்கள், இறை தூதர்கள் பயன்படுத்துகின்ற சொற்கள் சில நேரங்களில் நமக்கு அரிய பாடங்களை கற்றுத்தரும். இறை தூதர்களை நாம் வித்தியாசப்படுத்தி பார்க்கவில்லை, அவர்களின் சொற்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் எப்படிப்பட்டவை என்று சிந்திப்பதற்கே இந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன. எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.